வெல்கம் டு அவர் சேனல் ரூமா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவன் இல்லாமல் வீட்டில் சிம்பிளாக பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். இது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இதில் ஈஸ்ட்டு சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுறலாம். 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் சுகர் சேர்த்துருக்கேன். ஒரு கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே பட்டர், உப்புலாம் சேர்த்து கையில் ஒட்டாத அளவுக்கு மாவை பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங்காக விட்டுறலாம். இது ஓரளவு ப்ரூஃப் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம இது போல் அமுத்தி பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வரணும். இதுக்கப்புறம் பிரெட் பண்ணக்கூடிய டின்னில் பட்டர் ஷீட் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் மைதா மாவை நல்லா ரோல் பண்ணி இந்த டின்னில் சேர்த்துக்கிறலாம். செகண்ட் ப்ரூஃபிங்காக இது நல்லா ப்ரூஃப் ஆகி அந்த டின் ஃபுல்லாக நல்லா உப்பி வரணும். அப்போ தான் நமக்கு பிரெட் வந்து சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இது நல்லா ப்ரூஃப் ஆகி வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கிறலாம். பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் டவா மேலே ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இந்த டின்னை வச்சு நான் ஒரு 30 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம நைஃப் வச்சு குத்தி பார்க்கும்போது இது போல் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுடைய பிரெட் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போதே தெரியும் இந்த பிரெட் வந்துட்டு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றது பார்க்கும்போதே தெரியும். அதாவது நம்ம அந்த மாவு ஊறி வர்றதுக்கு நம்ம எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய பிரெட் வந்துட்டு சாஃப்டாக வரும். இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி ஹார்டாக ஆயிரும். இப்போ இதை நம்ம அமுத்தி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. ஏன்னா நம்ம அதுக்கு கொடுத்த டைம் அப்படி. இப்போ நான் எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நான் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிடுவேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.